friends, welcome back to Rishi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மசால் வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன ingredients வேணும்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணி எடுத்திருக்கேன். சுத்தமாக வாட்டர் இருக்கக்கூடாது. அண்ட் ட்ரைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் காஞ்ச மிளகாய் தேவையான அளவு போடுங்க. பிகாஸ் நம்ம பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுடலாம். அப்புறம் நான் ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 4 மட்டும் இப்போ அரைக்கும் போதே போட்டுக்கிறேன். பேலன்ஸ் 4 நம்ம வடை செய்யும்போது தட்டி போடலாம். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்டு பூண்டு இந்த மாதிரி தோல் எடுக்காமல் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ 4 பூண்டு போட்டுக்கிறேன். இப்போ அரைக்க தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது ஒரே அடியாக தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றி அரைங்க. பிகாஸ் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆயில் ரொம்ப அப்சர்வ் ஆகும். அண்டு வடை கூட ரொம்ப மொறுமொறுன்னு வராது. அதனால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றி அரைங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடைக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90% தான் மாவு அரைஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு தான் மாவு அரையணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி உருண்டை பிடிக்கும்போது இப்படி கரெக்டாக வரணும். அப்போ தான் மாவு நம்ம வடை போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் பேலன்ஸ் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த இஞ்சியை கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வடைக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா இதை பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. இனி இதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், நான் மாவெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக இப்படி வச்சு இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா வந்துடும். வடை ரொம்ப ஃப்ளாட்டாக ஆகிடக்கூடாது. ஃப்ளாட் ஆகிட்டால் கூட நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா குண்டாக அப்படி இருக்கணும். போடும்போது எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கட்டும். அப்போ தான் வடை கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். போட்ட உடனே திருப்பிடாதீங்க. ஒன் சைடு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம வடையை அடுத்த பக்கம் திருப்பிடலாம். அவ்வளோதான், நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா நம்மளோட வடை நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா லைட்டாக ஷாலோ ப்ரௌன் ஆகியிருக்கு. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். நம்ம இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி டீயோ இல்லைன்னா காஃபியோ போட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from Rishika.